மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். அற்றைத்தீங்கள் என்று சொல்லப்படுகின்ற பிரதானமான ஒரு நாடக பகுதியை கடைசி வகுப்பில் அவதானித்திருக்கிறோம். அந்த அற்றைத்தீங்கள் என்று சொல்லப்படுகிற நாடக பகுதி கவிஞர் இன்குலாப் அவர்களால் எழுதப்பட்டுள்ளது. கவிஞர் இன்குலாப் அவர்களால் எழுதப்பட்ட ஒரு பிரதானமான நாடக பகுதி தான் அற்றைத்தீங்கள். அவற்றை இயற்பேர் சாகுல் கமீட் என்று சொல்லப்படுகிறது. அவர் எழுதிய ஒரு புறநானூற்றில் வருகின்ற ஒரு பாடலை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட ஒரு நவீன நாடகமாகத்தான் இந்த அற்றைத்தீங்கள் என்று சொல்லப்படுற நாடக பகுதி விளங்குகிறது. அவரது இயற்பேர் சாகுல் அமீன் என்பது இவர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற கீழக்கரை என்று சொல்லப்படுற இடத்தை புறப்படமாக கொண்டவர். கல்லூரி ஆசிரியராக இருந்திருக்கிறார், பேராசிரியராக இருந்திருக்கிறார், கவிஞர், கட்டுரையாளர், அதே மாதிரி சிறுகதை எழுத்தாளர் அறியப்படுகிறார். நவீன நோக்குடைய நாடகங்களூடாக அண்மை காலமாக புகழ் பெற்று வருகின்றார். இவ்வாறான ஒரு சிறப்புக்கு நம்முடையவர் தான் ஆராக இருக்க வேண்டால் எங்களுடைய ஆராக இருக்க வேண்டால் கவிஞர் இன்குலாப். அவர் புறநானூற்றில் வருகின்ற ஒரு பாடலை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட நாடக பகுதிதான் இதாக இருக்கும். அற்றை திங்கள் அவ்வன் நிலவில் எந்தையும் உடையோம் எம் குன்றும் பிறர் கொள்ளார். இற்றை திங்கள் இவ்வன் நிலவில் வென்று எறிமுரசின் வேந்தர் எம் குன்றும் கொண்டார் யாம் எந்தையும் இலே என்று சொல்லப்படுகின்ற புறநானூற்றில் வருகின்ற பாரி மகளிர் பாடிய பாடலை அடிப்படையாக கொண்டு என்ன செய்யப்படுறால் இந்த நாடக பகுதி எழுதப்பட்டுள்ளது. பாடியவர் பாரி மகளிர், திணை பொதுவியல், துறை கையறு நிலை, நாட்டையும் தந்தையும் இழந்த நிலையில் பெரிதும் கலங்கி பாடியது. பாடியவர் பாரி மகளிர், திணை பொதுவியல், துறை நாட்டையும் தந்தையும் இழந்த நிலையில் பெரிதும் கலங்கி பாடிய அந்த நிலையை அடிப்படையாக கொண்டுதான் இந்த பாடல் தோற்றம் பெற்றிருக்குது. சங்ககாலத்தில் வாழ்ந்த குறுநில மன்னர்களில் ஒருவன் பாரி. மலைநாட்டு பகுதியை ஆண்டவன், ஒரு சிறந்த ஒரு கொடைவள்ளல். இவனுடைய மக்கள் தான் அங்கவை சங்கவை. மக்கள் என்றால் யாரை குறிக்கிறா? பிள்ளைகள். பாரி மன்னன் இறந்ததன் பின்னர் பாடிய பாடல்லாம் அற்றைத்தீங்கள். இது புறநானூற்றில் இடம்பெறுகிறது. அற்றைத்தீங்கள் அவ்வன் நிலவில் எந்தையும் உடையோம் எம் குன்றும் பிறர் கொள்ளார். இற்றை திங்கள் இவ்வன் நிலவில் வென்று எறிமுரசின் வேந்தர் எம் குன்றும் கொண்டார் யாம் எந்தையும் இலே. அதாவது அந்த மாதத்தில் அந்த வெண்மையான நிலவொளியில் எமது தந்தை உயிருடன் இருந்தார், எம் குன்றை பிறர் கொள்ளவில்லை. இந்த மாதத்தில் இந்த வெண்மையான நிலவொளியில் வெற்றினை உடைய முரசு கொண்ட வேந்தர்கள் எம்முடைய குன்றை கொண்டார்கள். ஆனால் எம்முடைய தந்தை இல்லை என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய தந்தை இல்லை என்று சொல்லப்படுகிறது. அதாவது அற்றை திங்கள் அவ்வன் நிலவில் எந்தையும் உடையோம் எம் குன்றும் பிறர் கொள்ளார். இற்றை திங்கள் இவ்வன் நிலவில் வென்று எறிமுரசின் வேந்தர் எம் குன்றும் கொண்டார் யாம் எந்தையும் இலே. அந்த மாதத்தில் அந்த வெண்மையான நிலவொளியில் எமது தந்தை உயிருடன் இருந்தார், எம் குன்றை பிறர் கொள்ளவில்லை. இந்த மாதத்தில் இந்த வெண்மையான நிலவொளியில் வெற்றியினை உடைய முரசு கொண்ட மூவேந்தர்கள் எம் குன்றை கொண்டார்கள். ஆனால் எம்முடைய தந்தை உயிருடன் இல்லை என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய தந்தை உயிருடன் இல்லை. அந்த மாதம் அந்த வெண்மையான நிலவில் எமது தந்தை உயிருடன் இருந்தார், எம்முடைய மலைப்பகுதியை பிறர் கைப்பற்றி கொள்ளவில்லை. இந்த மாதத்தில் இந்த வெண்மையான நிலவொளியில் அதாவது முடியின உடைய வேந்தர்கள் எம்முடைய அந்த நாட்டை கைப்பற்றி கொண்டார்கள். ஆனால் எம்முடைய தந்தை இல்லை. அந்த மாதம் அந்த வெண்ணிலவில் தந்தை இருந்தார், குன்றும் இருந்தது. இந்த மாதம் இந்த வெண்ணிலவில் வெற்றினை உடைய முரசு கொண்ட இந்த மாதத்தில் அந்த வெண்மையான நிலவில் எமது தந்தை உயிருடன் இருந்தார், எம்முடைய மலைப்பகுதியை பிறர் கைப்பற்றி கொள்ளவில்லை. இந்த மாதத்தில் இந்த வெண்மையான நிலவொளியில் வெற்றினை உடைய முரசு கொண்ட வேந்தர்கள் எம்முடைய குன்றை கைப்பற்றி கொண்டார்கள். ஆனால் எம்முடைய தந்தை இல்லை என்று சொல்லப்படுகிறது. இந்த நாடக பகுதியில் என்னென்றால் பாரி மன்னன், அடுத்தது வருகிறது முடியினுடைய மூவேந்தர்கள்,
அங்கவை மலையடி வாரத்தை பார்த்தபடி பிறகு முழுநிலவை பார்த்து பெருமூச்சு விடுகிறாள். இல்லத்துக்குள் எதையோ உருட்டுகின்ற ஓசை. அந்த வீட்டுக்குள்ள எதையோ உருட்டுகின்ற ஓசை. அங்கவை மலையடி வாரத்தை பார்த்தபடி பிறகு முழுநிலவை பார்த்து பெருமூச்சு விடுகிறாள். இல்லத்துக்குள் எதையோ உருட்டுகின்ற ஓசை. அங்கவை சொல்றாள், தந்தை கட்டிய கூடு புறா குஞ்சுகளைப் போல வளர்த்தார். அம்மாவின் முகம் நினைவில் இல்லை, நிலவைத்தான் காட்டினார். அம்மாவின் முகம் நினைவில் இல்லை, நிலவைத்தான் காட்டினார். இது என்னத்தை கொள்வதென்றா, தந்தை அந்த பிள்ளைகளை மிக கவனமாக என்ன செய்ய வளர்த்திருக்கிறார். தந்தை கட்டிய கூடு புறா குஞ்சுகளைப் போல வளர்த்தார். அம்மாவின் முகம் நினைவில் இல்லை, நிலவைத்தான் காட்டினார். அம்மாவினுடைய முகம் என்ன நிலவில் இல்லை, நிலவைத்தான் என்ன செய்யறாண்டா காட்டியிருக்கிறார் என சொல்லப்படுகிறது. தந்தை கட்டிய கூடு புறா குஞ்சுகளைப் போல வளர்த்தார். அம்மாவின் முகம் நினைவில் இல்லை, நிலவைத்தான் காட்டினார். அண்டா இது என்னண்டா, தந்தையார் அந்த பாரி தன்னுடைய 2 புதல்வியர்களை மிக கவனமாக வளர்த்துள்ளார் என்பது வெளிப்படுத்தப்படுகிறது. தொலைவிலே தாலாட்டு பாடல் ஒலிக்கின்றது. தாலாட்டு என்பது தால் சக ஆட்டு கண்டு பிரிக்கப்படும் நாவினை அசைத்து பாடுகின்ற அந்த பாட்டு. ஆராரோ ஆரிரரோ ஊருறங்கும் பூவுறங்கும் உச்சிமலை உச்சிமலை நிலா உறங்கும். அங்க சொல்லுகிறாள், சங்கவை உள்ளே என்ன செய்கிறாள்? தாலாட்டு தொடர்கிறது. அரளிப்பூ தண்டால் அத்தை அடிச்ச கதை, அரளிப்பூ தண்டால அத்தை அடிச்ச கதை என்று தாலாட்டு போல சொல்லப்படுறது. மல்லிகை பூ செண்டால் மாமன் அடிச்ச கதை, நேற்றசைந்த தொட்டிலே நெஞ்சுருக கேட்டிருந்தோம், காற்றெல்லாம் தேனிழைக்க மலை மடியில் கண் வளர்ந்தோம். மலை மடி என்பது அதுல இல்லைன்ற வேற்றுமை ஒரு வந்திருக்குது. கண் வளர்தல் என்பது நித்திரை செய்தல் என்ற அர்த்தத்தை குறிக்குது. கண் வளர்தல் என்பது நித்திரை செய்தல். அரளிப்பூ தண்டால அத்தை அடிச்ச கதை, மல்லிகை பூ செண்டால் மாமன் அடிச்ச கதை, நேற்றசைந்த தொட்டிலே நெஞ்சுருக கேட்டிருந்தோம், காற்றெல்லாம் தேனிழைக்க மலை மடியில் கண் வளர்ந்தோம். சங்கவை சொல்லுகிறாள், இரு மரப்பாச்சிகளோடு வந்து போன குறிஞ்சி பூக்களின் மாலையோடும் பெறுகின்றான். இதோ நாம் விளையாடிய மரப்பாச்சிகள், நாம் பல்லால் கடிச்ச தடயங்கள் கூட இருக்கு. தாலாட்டு தொடர்கிறது. நாம் பல்லால் கடிச்ச தடயங்கள் கூட இருக்கின்றது. தாலாட்டு தொடர்கிறது. பல்லால கடிச்ச தடயங்கள் கூட இருக்கின்றன. தாலாட்டு தொடர்கிறது. அலை காண நடை வண்டி அசைந்தாடும் கிலுகிலுப்பை பழக ஒரு மரப்பாச்சி பாவையரை யார் பறிச்சா. பழகுவதற்கு ஒரு மரப்பாச்சி பாவையரை யார் பறிச்சா. இது நினைவில்லையா? நம் மலக்குரத்திகள் நமக்கு தொடுத்து தந்த குறிஞ்சி மலர்களினான மாலை பூ வாடி போய் விட்டது, ஆனால் மனம் போகலை. இது நினைவில்லையா? நம்முடைய மலைப்பிரதேசத்தில் இருக்கிற குரத்திகள் நமக்கு தொடுத்து தந்த குறிஞ்சி மலர்களினான மாலை பூ வாடி போய் விட்டது, ஆனால் மனம் நீங்கவில்லை. தாலாட்டு தொடர்கிறது. அரளிப்பூ தண்டெடுக்க போன அத்தை திரும்பல்ல, மல்லிகைப்பூ செண்டு கட்ட போன மாமன் மீளல்ல, தாலாட்டில் அசைந்திருந்த தொட்டில் வரை இரத்த வெள்ளம். அந்த தாலாட்டிலே அசைந்திருந்த அந்த தொட்டில் வரை என்ன வெள்ளமா இருக்கண்டா, இரத்த வெள்ளமாக வைக்கப்படுகிறது. பால் வார்த்த நிலா முகத்தில் பற்றி விட்ட தீப்பந்தம். பால் வார்த்த அந்த நிலாவினுடைய முகத்தில பற்றி விட்ட மிக கடும் கோபத்தை குறிக்கிறது. ஏலம்பூவாய் பொசுங்க எரிகிறது தீக்கொழுந்து, கால புனல் கணக்கும் கண்ணீரை சுமந்து. கால புனல் கணக்கின்ற கண்ணீரை சுமந்து. ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ. தந்தை இல்லை, தந்தையின் தேரில்லை, பரம்பு மலையை பரம்பு மலையில் பால்வார்க்கு நிலவை சங்கவை எப்படி எடுத்து செல்வது. சங்கவை சொல்றார், பரம்பு மலை மக்களின் அன்பை எப்படி விட்டு செல்வது. குறவர்கள், காணவர்கள், எயினர்கள் தந்தையின் பிரிவில் விதித்து போய்விட்டார்கள். குறவர்கள் என்றால் மலைப்பிரதேசத்தில் இருக்கிற ஆக்களை சொல்றது குறவர்கள். காணவர்கள் என்றால் காட்டிலே வாழுகின்ற அந்த வீடர்கள். எயினர்கள் என்றால் குறிதவராது அம்பினை எய்பவர்கள் தந்தையின் பிரிவில் விதித்து போய்விட்டார்கள். இவ்வளவு பேரும் பாரி மன்னனுடைய அந்த பிரிவில் என்ன செய்யறாண்டா விதித்து போய்விட்டார்கள். முற்றுகை நடந்த போது இந்த பெண்கள் மலைமுகட்டிலிருந்து பகைவருடைய குதிரைகளை விளையாட்டாக எண்ணிக்கொண்டார். முற்றுகை நடந்த சந்தர்ப்பத்தில் மலை முகட்டில இருந்து பகைவர்களுடைய குதிரைகளை விளையாட்டாக எண்ணிக்கொண்டிருப்பாங்க.
அது சொல்றால் அவ்வளவு நம்பிக்கை தங்கள் பாரியும் பரம்பும் வீழாது என்று கொஞ்சம் அஞ்சாமல். இப்போ பகல் பொழுதில் ஈத்திலை குப்பை மேட்டில் ஏறி நின்று உமணர்கள் ஓட்டுகின்ற உப்பு வண்டியை எண்ணுகிறார்கள். உமணர்கள் ஓட்டுகின்ற அந்த உப்பு வண்டியை எண்ணுகின்றார்கள். வரகும் எள்ளும் முளைத்து முதிர்ந்து கிடக்கிற இந்த புன்சைகளை விட்டுட்டு போக வேண்டியதான். புன்சை என்பது என்னவா இருக்கும் என்றால், நன்சை என்பது நெல்லும் கரும்பும் விளைவிக்கப்படுகிற நன்சை என்று சொல்லப்படும். புன்சை என்பது என்னதை குறிக்கும் என்றால், நெற்பயிர் அல்லாத ஏனைய பயிர்கள் பயிரிடப்பட நிலம். வரகும் எள்ளும் முளைத்து முதிர்ந்து கிடக்கிற இந்த புன்சைகளை விட்டுட்டு போக வேண்டியதான். நிலத்திலே புதைக்கப்பட்டு வெளியே எடுத்த கல்லை ஒவ்வொரு குடிசையாக பகிர்வார்கள். கல்மணக்கும் இந்த குடிசைகளை விட்டுட்டு போக வேண்டியதான். கல்மணக்கின்ற இந்த குடிசைகளை விட்டுட்டு போக வேண்டியதான். கபிலர் வருகின்றார். மகளிர் இருவரும் தோள்களில கை வைத்து, இந்த மகளிர் இருவரும் தோள்களில் கை வைத்து ஆம் புறப்பட வேண்டியதுதான். கபிலர் என்ன செய்கிறார் என்றால், அந்த மலையில இருந்து 2 அந்த புதல்வியர்களையும் மிக கவனமாக என்ன செய்கிறார், மலையில இருந்து அழைத்து கொண்டு வருவதற்கு முயற்சிக்கின்றார். ஆம் புறப்பட வேண்டியதான். அருவியின் ஆர்ப்பரிப்பு, பறவைகளின் பேச்சொலி, இலைகளின் சலசலப்பு இவற்றை காது கொடுத்து கேட்கிறார். காது கொடுத்து கேட்கலண்டா உன்னிப்பாக அவதானித்தார். இப்போ இந்த மலையை பிரிவது மலையை விட கூடுதலாக கணக்கிறது. இந்த மலையை பிரிவது மலையை விட கூடுதலாக கணக்கிறது. ஆனால் என் அருமை செல்வங்களே, புறப்பட வேண்டியதான். பரம்பு மலையின் இனிய சுனநீரில் ஒரு முடக்கு குடியுங்கள். கடைசியாக முடிந்த மட்டுக்கும் இந்த மலைப்பூக்களின் மனத்தெழுத்தும் முச்சடக்கிக் கொள்ளுங்கள். கடந்து செல்கையில் காற்று வீசும், ஆனால் இந்த மலைப்பூக்களின் மனம் பறவைகளின் ஒலி ஓயாது. பாரி இருந்தால் பேச்சு கொடுப்பார். புறப்படுகின்றோம் பரம்பே. மதுவிலும் புலாலிலும் கழித்திருந்த நட்பு நம்முடையது. மதுவிலும் புலாலிலும் கழித்திருந்த நட்பு நம்முடையது. அருவியில் முகங்காட்டும் அழகிய காட்சிகள். நீர் வாரும் கண்களின் ஈரத்தில் நிற்கும். நீர் வாரும் கண்களின் ஈரத்தில் நிற்கும். பரம்பு மலையே நீ வாழ்க. கபிலர் முன்னடக்க பாரி மகளிர் தலைகுனிந்தவர்களாக பின்தொடர்கின்ற தாலாட்டு தொடர்கிறது. பாரி மகளிர் பரம்பு மலையிலிருந்து இப்படித்தான் பிடுங்கி எறியப்பட்டார்கள். பாரி மகளிர் பரம்பு மலையிலிருந்து இப்படித்தான் பிடுங்கி எறியப்பட்டார்கள். வம்ப வேந்தர்களின் வன்முறை அவர்களை துரத்தியது. எல்லா காலங்களிலும் இதுதான் மண்ணின் மக்களின் புலம்பெயர் வரலாறு. மலைவாசிகள் இன்றளவு இப்படித்தான் வேறு ஒன்றி உரிமைகள் மறக்கப்பட்டு பரம்பை விட்டு சென்ற பின் ஏதோ ஒரு நாளில் பாரி மகளிர் தாம் பிறந்து விளையாடிய பரம்பு மலையை நினைத்தனர். பரம்பை விட்டு சென்ற பின்னால் பாரி மகளிர் தான் பிறந்து விளையாடிய பரம்பை நினைத்தனர். நினைத்த நாளும் ஒரு நிலவு நாளாக இருக்கலாம். தந்தையுடன் பரம்பு மலையில் எத்தனை நிலவு நாட்களில் இருந்து கழித்தனர். பாரி தான் வேட்டையாடிய கதையை சொல்லி இருக்கலாம். கபிலர் ஒரு குறிஞ்சிப்பாட்டை இசைத்திருக்கலாம். அந்த நிலா நாளில் தந்தை எம்முடன் இருந்தார், எம் குன்றும் பிறர் கொள்ளவில்லை. இந்த நிலா நாளிலே இக்குன்றை கொண்டோம் என்ற வேந்தர்களின் முரசொலிக்கிறது. மேலும் இந்த கதையை தொடர்வதற்கு தந்தை எம்முடன் இல்லையே என்ற கவலை. மேலும் இந்த கதையை தொடர்ந்து செல்வதற்கு தந்தை எம்முடன் இல்லையே என்று சொல்லப்படுகின்ற இந்த கவலை. இது யாரென்றால், அதாவது கவிஞர் இன்குலாப்பால எழுதப்பட்ட ஒரு பிரதானமான ஒரு நாடக பகுதியாக இருக்கும். கவிஞர் இன்குலாப் அவர்களால் எழுதப்பட்ட பிரதானமான ஒரு நாடக பகுதி. அதாவது புறநானூற்றில் வருகின்ற பாரி மகளிரால் பாடப்பட்ட அந்த பாடலை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள ஒரு நாடக பகுதியாயிருக்கும். பாரி மன்னனுக்கும் அடுத்தது 2ஆம் முடியினுடைய மூவேந்தர்களுக்கும் இடையிலான அந்த போரிலே பாரியை என்ன செய்திருக்கிறார்கள் என்றால், அந்த முடியினுடைய வேந்தர்கள் கொலை செய்திருக்கிறார்கள். கொலை செய்ததன் பிற்பாடு அந்த மலையை அவர்கள் கைப்பற்றி கொண்டார்கள். அந்த மலையில இருந்து என்ன செய்கிறார் என்றால், பாரி மகளிரை புலவர் கபிலர் என்ன செய்கிறார் என்றால், மிக கவனமாக என்ன செய்கிறார் என்றால் கூட்டிக் கொண்டு வந்து சங்க காலத்தில் வாழ்ந்த பெண்பார் புலவர்கள ஒருவராகிய ஔவையாரிடத்து ஒப்படைப்பதை நாங்கள் இங்கே அவதானிக்கலாம். இதுதான் இந்த அற்றை திங்கள் என்று சொல்லப்படுகின்ற
இந்த பிரதானமான நாடக பகுதியை அடிப்படையாக கொண்ட ஒரு விடயமாக இருக்கிறது. அற்றை திங்கள் என்றால் அந்த மாதம் என்பதை குறிக்குது. அற்றை என்றால் அந்த, திங்கள் என்றால் மாதம் என்பதை குறிக்குது. அற்றை திங்கள் என்றால் என்னத்தை குறிக்கிறது என்றால் அந்த மாதம் என்ற அர்த்தத்தை குறிக்கிறது. சரிதானே? ஓகே, தலையங்கம் போடுங்க. அற்றை திங்கள். அற்றை திங்கள் என்ற நாடக பகுதியானது அற்றை திங்கள் என்ற நாடக பகுதியானது கவிஞர் இன்குலாப் அவர்களால் எழுதப்பட்டது ஆகும். கவிஞர் இன்குலாப் அவர்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள கீழக்கரை என்ற இடத்தை பிறப்பிடமாக கொண்டவர் ஆவார். கீழக்கரை என்ற இடத்தை பிறப்பிடமாக கொண்டவர் ஆவார். கீழக்கரை என்ற இடத்தை பிறப்பிடமாக கொண்டவர் ஆவார். இவர் சிறந்த ஒரு கல்லூரி ஆசிரியராகவும் பேராசிரியராகவும் கட்டுரையாளராகவும் சிறந்த சிறுகதை எழுத்தாளராகவும் பலவிதமான முறைகளில் தன்னுடைய ஆளுமையை நிலைநிறுத்தி காட்டியவர் ஆவார். அவரால் எழுதப்பட்ட அற்றை திங்கள் என்ற நாடக பகுதியானது இங்கு தரப்படுகின்றது. இந்நாடக பகுதி புறநானூற்றிலே வருகின்ற
பாடலை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டது ஆகும். சங்க காலத்திலே ஆட்சியை மேற்கொண்ட குறுநில மன்னர்களுள் சிறப்புக்குரியவனாக கருதப்படுபவர் பரம்புமலை ஆட்சி செய்த பாரிமன்னன். பாரிமன்னன் முல்லைக்கொடிக்கு தேரினை பரிசளித்த பெருமைக்குரியவனாக கருதப்பட்டவன். பாரிமன்னன் உயிர்கள் மீது இரக்கமுடையவன் என்பதற்கு அவன் முல்லைக்கொடிக்கு தேரை பரிசளித்தவன் ஊடாக இக்கருத்தானது வெளிப்படுத்தப்படுவதை அவதானிக்கலாம். பாரியினுடைய புதல்வியர்களாக அங்கவை சங்கவை என்ற இருவரையும் கருத முடியும். முடியினுடைய மூவேந்தர்கள் பெண்கேட்டு சென்ற சந்தர்ப்பத்திலே பாரி தர முடியாது என மறுத்த சந்தர்ப்பத்தில் முடியினுடைய வேந்தர்கள் பாரியினை கொலை செய்து பரம்பு மலையை கைப்பற்றியது மட்டுமல்லாது பாரியினையும் கொலை செய்தனர். இவ்வாறான சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு இந்நாடக பகுதியானது
கவிஞர் இன்குலாப் அவர்களா? எழுதப்பட்டுள்ளதை அவதானிக்கலாம். இந்த பாடலை பாடியது பாரி மகளிர். திணை பொதுவியலாக இருக்கிறது. துறை கையறு நிலை. நாட்டையும் தந்தையும் இழந்த நிலையில் பெரிதும் கலங்கி பாடியதாக இருக்கிறது. சங்காலத்தில் வாழ்ந்த குறுநில மன்னர்களில் ஒருவன் பாரி. மலைநாட்டை பகுதியை ஆண்ட மன்னன். சிறந்த கொடை வள்ளல். இவனுடைய மக்கள் தான் அங்கவை சங்கவை. பாரி மன்னன் இறந்ததன் பின்னர் பாடிய பாடல்தான் அற்றை திங்கள். இது புறநானூற்றில் இடம்பெறுகிறது. இப்பாடலை வைத்து உருவாக்கப்பட்டதே இந்த நாடகம். அற்றை திங்கள் அவ்வன் நிலவில் எந்த முடியும் அங்குன்றும் பிறர் கொள்ள. இற்றை திங்கள் இவ்வன் நிலவில் வென்று எறுமுரசின் வேந்தர் எங்குன்றும் கொண்டார். யாம் எந்தையும் இளையம் என்று சொல்லப்படுகின்ற இந்த பாடலை வடிவ எழுதிக் கொள்ளுங்கள். அற்றை திங்கள் அவ்வன் நிலவில் அற்றை திங்கள் அவ்வன் நிலவில் எந்தை முடியும் குன்றும் பிறர் கொள்ள. இற்றை திங்கள் இவ்வன் நிலவில் வென்று எறிமுரசின் வேந்தர் குன்றும் கொண்டார். யாம் எந்தையும் இளையம். அந்த மாதத்தில் அந்த வெண்மையான நில ஒளியில் எமது சந்தையாகிய பாரி உயிருடன் இருந்தார். அந்த மாதம் அந்த வெண்மையான நிலவில் எமது சந்தையாகிய பாரி உயிருடன் இருந்தார். எமது மலைப்பகுதியாகிய பரம்பை பிறர் கைப்பற்றி கொள்ளவில்லை. இந்த மாதத்தில் இந்த வெண்மையான நிலவொளியில் வெற்றியினை உடைய எறிமுரசு கொண்ட வேந்தர்கள் நம்முடைய மலைப்பகுதியை கைப்பற்றி கொண்டனர். ஆனால் எமது தந்தையாகிய பாரி உயிருடன் இல்லையே என்று குறிப்பிடப்படுகிறது.
இப்போ இந்த பாடல்ல அந்த மாதத்தின் நிலையும் சொல்லப்படுகிறது, இந்த மாதத்தினுடைய நிலையும் சொல்லப்படுகிறது. அந்த மாதத்தில் உமது தந்தையாகிய பாரி உயிருடன் இருந்த மலைப்பகுதியை பிறர் கைப்பற்றிக் கொள்ளவில்லை. ஆனால் இந்த மாதத்தில் இந்த வெண்மையான நிலவொளியில் வெற்றினையுடைய முரசு கொண்ட வேந்தர்கள் எங்களுடைய மலைப்பகுதியை கைப்பற்றி கொண்டனர். ஆனால் எங்களுடைய தந்தை ஆகிய பாரி உயிருடன் இல்லையே என்று அந்த பிள்ளைகள் கவலை கொள்ளுகிற விதமாக கையறு நிலையை உணர்த்தி வருவதாக இந்த பாடல் காணப்படுகிறது. அந்த வெண்மையான நிலவொளியில், அந்த மாதத்தில் அந்த வெண்மையான நிலவொளியில் எமது தந்தையாகிய பாரி உயிருடன் இருந்த மலைப்பகுதியை பிறர் கைப்பற்றி கொள்ளவில்லை. ஆனால் இந்த மாதம் இந்த வெண்மையான நிலவொளியில் வெற்றினை உடைய முரசு கொண்ட வேந்தர்கள் எங்களுடைய மலைப்பகுதியை கைப்பற்றி கொண்டனர். ஆனால் எங்களுடைய தந்தை ஆகிய பாரி உயிருடன் இல்லை என்று சொல்லப்படுகிறது. இது அவர்கள்ட்ட நாட்டையும் தந்தையையும் இழந்த நிலையில் பெரிதும் கலங்கி பாடிய விடயமாக காணப்படுகிறது. சரி, இனி போட வேண்டியது சிறு வினாக்கள். முதலாவது கேள்வி, அற்றை திங்கள் என்ற நாடக பகுதியின் மைய கருத்து எந்த பாடலை அடிப்படையாக கொண்டது ஆகும்? புறநானூற்றில் வருகின்ற பாடலை அடிப்படையாக கொண்டது ஆகும். அடுத்த கேள்வி, பாரி மன்னனின் இரு புதல்வியர்களின் பெயர்களையும் தருக. ஒன்று அங்கவை, அடுத்த சங்கவை. இன்றைக்கு இவ்வளவு பகுதியுடனும் இந்த வகுப்பை பூர்ணப்படுத்துகிறேன். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்தித்துக் கொள்ள என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.